பாக்கியலட்சுமி சீரியல் முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கடந்த மாதமே ஒரு தகவல் வெளியாச்சு. அதனால இந்த சீரியலோட முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்புமே இருக்கத்தான் செய்யுது. ஏற்கனவே இந்த சீரியலில் இதுவரைக்கும் இழுத்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒன்று ஒன்றா முடிஞ்சுக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி கோபியை இரண்டாவதாக திருமணம் பண்ணிக்கிட்ட ராதிகா டிவோர்ஸ் பண்ணிட்டு கோபியை விட்டு விலகி போயிட்டாங்க. இதனால கோபி பாக்கியா வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனால் பாக்கியா அடுத்தடுத்த பிரச்சனைகள் வரும்போது கோபியா திரும்பவும் வீட்டை விட்டு துரத்திடுறாங்க. கோபி கூட ஈஸ்வரியும் வீட்டை விட்டு கிளம்பி போயிருக்காங்க. அதே மாதிரி இனியா பாக்கியோட ஃப்ரெண்டான செல்வியோட மகனை காதலிக்கிற விஷயமும் குடும்பத்துக்கு தெரிய வந்து பெரிய பஞ்சாயத்து நடந்து போச்சு. அதே மாதிரி பாக்கியா சொன்னதுக்காக இனியா தன்னோட காதலன் ஆகாஷ் கூட பேசாம படிப்பை முடிச்சுட்டு இப்போ வேலைக்கும் போயிட்டாங்க. இந்த நேரத்தில் தான் இப்போ பாக்கியாவுக்கு புது பிரச்சனை வந்திருக்குது. அதாவது சுதாகர் அப்படிங்கிற ஒரு தொழிலதிபர் ரெஸ்டாரண்ட்டை தனக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட வந்திருக்கிறாங்க. அதுக்கு பாக்கியா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விரட்டிட்டாங்க. ஆனால் பாக்கியாவை எப்படி இதுக்கு சம்மதிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பாக்கியாவுக்கு இனியா அப்படிங்கிற ஒரு மகள் இருக்கிறது தெரிய வந்திருக்குது. அதே மாதிரி கோபி மற்றும் ஈஸ்வரி, செழியன் இவங்க 3 பேரும் சேர்ந்து இனியாவுக்கு திருமண ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்ருக்காங்க. அப்போது கோபி, நான் பெரிய பணக்கார வீட்டில் தான் இனியாவை திருமணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் கோபி கேரக்டரில் நடிச்சிட்டு இருக்கிற நடிகர் சதீஷ் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் சில ஃபோட்டோஸை வெளியிட்டிருக்காங்க. அதில் பாக்கியா மற்றும் கோபி இவங்க 2 பேருமே கழுத்தில் மாலையோடு இருக்கிறாங்க. இதனால பாக்கியாவுக்கு பிரச்சனையாக வந்த சுதாகர் தன்னோட மகனுக்கு கோபி மூலமாக இனியாவை பொண்ணு கேட்பாங்க அப்படின்னு தெரியுது. அப்படின்னா தான் ரெஸ்டாரண்ட்டை தன்னோட பேருக்கு வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுற மாதிரியும் தெரியுது. ஏற்கனவே செல்வியோட மகன் எக்ஸாமில் ஃபெயில் ஆகி இருக்கிறதுனால இதை காரணமாக காட்டி இனியாவுக்கு வேறு திருமணம் பண்ணுறதுக்காக கோபியும் ஈஸ்வரியும் பிளான் போடுறாங்க அப்படின்னு தெரியுது. இதனால இனிமே இனியாவோட திருமணம் தான் அடுத்து பரபரப்பை ஏற்படுத்த போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அன்மக்களே, பாக்கியலட்சுமி சீரியல் முடிய போகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.